and to present it. Please give me good words and let them understand. Thank you, Lord. Okay, எனக்கு ஒரு word I have given a word. It's called it is finished. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லாம் முடிந்தது. Before that, yesterday when I was in my office, அதற்கு முன்பாக நான் சிலவற்றை பார்க்கலாம். நேத்து நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்த பொழுது அங்கே there is one Muslim guy. அங்கே ஒரு இஸ்லாமிய மனிதர் ஒருவர் இருந்தார். He asked me why it is called Good Friday. ஏன் இது புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது என்று கேட்டார். I told him it is Good Friday because Jesus has taken our iniquities on himself and he was crucified. நான் அவரிடத்தில் அதற்கு பதிலளித்தேன், கர்த்தர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து அவர் எனக்காக பலியானார் என்று சொல்ல வார்த்தையை அவருக்கு நான் அறிவித்தேன். Then he said then it should called a bad Friday. Why Good Friday? அதற்கு அவர் சொன்னார், அப்படி என்றால் அது அதற்கு அவர் என்னிடத்தில் கெட்ட ஃப்ரைடே, இது கெட்ட வெள்ளிக்கிழமை தானே, எதற்கு நீங்கள் புனித வெள்ளி என்று சொல்லி நல்ல வெள்ளி என்று அழைக்கிறீர்கள் என்று சொல்லி என்னிடத்தில் அவர் கேட்டார். So for that I told him it is because for our goodness God has given his blood. நான் அவரிடத்தில் சொன்னேன், என்னுடைய நலனுக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை எனக்காக கொடுத்தார் என்று சொன்னேன். Likewise, I have one Christian guy in my office. What he said, he told to that Muslim guy, "Yappa, Good Friday mattu wish pan, Happy Friday, Good Friday appadi wish pannade," appadi sonna. அவர் மட்டுமல்ல, என்னுடனே கூட பணிபுரியும் ஒரு கிறிஸ்தவ நண்பரும் கூட இருக்கின்றார். அவர் அந்த இஸ்லாமிய சகோதரரிடத்தில் சொன்னார், குட் ஃப்ரைடே அதாவது புனித வெள்ளி என்று சொல்லி வாழ்த்துதல் எல்லாம் கூறாதீர்கள் என்று சொன்னார். I told him it is a cheerful remembrance of blood shedding by our God. இது ஒரு முக்கியமான ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நினைவு கூறுதல், ஏனென்றால் அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்படுகிறதை குறித்து நினைவு கூறுகிற நாள் என்று சொன்னேன். Because in the place of Jesus it was me who was to be crucified. இயேசுவினுடைய இடத்தில் நான் இருக்க வேண்டும், ஆனால் அவர் எனக்கு பதிலாக அவர் பலியானார் என்று சொல்லி கூறினேன். So definitely it's a cheerful remembrance of our Lord Jesus Christ's crucifixion. இதுதான் மிகவும் மகிழ்ச்சியான நினைவு கூறுதலான ஒரு நாள், அவர் நமக்காக பலியானார் என்று சொல்லுகிற ஒரு நாள், சிலுவையில் பலியாகிற ஒரு நாள். So let us concentrate what Bible says about this word. வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். John 19:30. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பாடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்புக்கொடுத்தார். Jesus bowed on and he said it is finished. நாம் இங்கே பார்க்கலாம், தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். When I was Hindu, I know something was called Good Friday, but when I asked some Christian people what is Good Friday, they didn't know it. நான் இந்துவா இருந்த பொழுது முதலில் கிறிஸ்தவர்களை பார்த்து புனித வெள்ளி என்றால் என்ன என்று சொல்லி கேட்பேன். அவர்களுக்கு அந்த பதில் தெரியாது. நான் சொன்னேன், okay, Good Friday ஏதோ ஒரு நாள். I understood, okay, Good Friday something a good Friday, something good happened in Christian life. நான் புரிந்து கொண்டேன், புனித வெள்ளி என்பது ஒரு நல்ல நாள், கிறிஸ்தவருடைய வாழ்வில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லி நான் நினைத்து கொண்டேன். But when I came into Christianity, when God recognized me, I understood that God has given his precious blood for me. ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிற்பாடு நான் புரிந்து கொண்டேன், அவருடைய விலை மதிப்பில்லா இரத்தத்தை அவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி. So John 19 says, யோவான் 19ஆம் அதிகாரம் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்கலாம். It is finished. எல்லாம் முடிந்தது. What I understood when I was new in Christianity is God has finished his life on the cross. This is what I understood when I was very new. நான் புதிதாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், முடிந்தது என்று சொன்னால் சாதாரணமாக அதை நான் எடுத்துக்கொண்டேன். I understood that God finished his life on the cross. அவர் தம்முடைய வாழ்க்கையை சிலுவையில் முடித்தார், அதுதான் முடிந்தது என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டேன்.
But now I understood, yes, it is true that he gave his life, but what is the meaning behind it? Now I have understood. ஆனால் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். ஆமா, நிச்சயமாக அது முடிந்ததுதான். எதற்காக அது முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன். What he means by saying it is finished, that something is completed. அதை முடிந்தது என்று எதை குறித்து அவர் சொல்லுகிறார்? ஏதோ ஒரு காரியம் முடிந்ததனால் அவர் முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். So this "it is finished" is a Greek word taken from a Greek literature. முடிந்தது என்கிறதான வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து மருவி வரப்பட்டதான ஒரு சொல்லா இருக்கிறது. That word is telestesia. அது கிரேக்கத்தில் டெஸ்லெசியா என்கிறதான ஒரு பொருள். Which is come from an action word telio. இது ஒரு நாம் செய்கை மூலமாய் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. What is the meaning of telio? Is something to bring to an end or to complete it. டெலியோ என்று சொன்னால் என்னவென்றால் ஒரு காரியம் முடிந்தது, நிறைவேறிவிட்டது என்று சொல்லக்கூடியதான ஒரு பொருள் தான் டெலியோ என்ற அர்த்தம். So this is very crucial word because it signifies the successful end of all bad things. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. எல்லா ஒரு கெட்ட செயல்களும் ஒரு மனிதருக்குள்ளாக முடிந்து விட்டது என்று சொல்லிதான ஒரு பொருள். Now let us see what the Bible explains, what is the exact meaning according to the Bible for this word. நாம் வேதாகமத்திலிருந்து இந்த ஒரு வார்த்தைக்கான பொருளை நாம் பார்க்கலாம். What did Jesus exactly finish on the cross? அவர் எந்த காரியத்தை முடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். First, the long night of his terrible suffering. முதலாவதாக அவருடைய கொடுமையான பாடுகளை எல்லாவற்றையும் சிலுவையில் முடித்தார். He ended his severe suffering. அவர் மிகவும் கஷ்டமான ஒரு காரியத்தை சிலுவையில் முடித்தார். That pain was so severe that we can't imagine. அந்த ஒரு வலி மிகவும் தாங்க முடியாத ஒரு கொடுமையான ஒரு வலியா இருந்தது. What was all his pain? அந்த வலி எதை குறித்து என்றால் he carried the heavy cross. அவர் முதலாவதாக சிலுவையை சுமந்தார். We find to lift 2 kg weight. நாம் ஒரு 2 கிலோ பொருளை தூக்குவதற்கே மிகவும் சிரமப்படுவோம். He carried tons of weight on his shoulders. அவர் நிச்சயமாக பெரிய ஒரு பாரமான சிலுவையை தம்மேலாக அவர் சுமந்து கொண்டார். He got slashed with nails into bleeding. அவர் ஆணியினால் அடிக்கப்படுகிறவராய் இருந்தார். He got spitted. அவர் மேல் துப்பினார்கள். It's a mere humiliation. அது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு துன்புறுத்தல். If somebody says us you are not good, you are not doing right, avlo கோவம் வரும். நிச்சயமாக நமக்கு மிகவும் if somebody says that you are doing something wrong, we will feel angry on that person. நம்மிடத்தில் யாராவது நீ இது சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது மிகவும் கோபப்படுகிறவர்களாய் இருப்போம். But imagine people spit on Jesus, how he must have felt. ஆனால் நிச்சயமாக யோசித்து பாருங்கள், அவர் மேல் காரி உமிழ்ந்தார்கள். So yes, first he has finished his long suffering night. அந்த இரவு முழுவதும் மிகவும் கஷ்டமான ஒரு துன்பங்களை சகித்து முடித்தார். Second one, இரண்டாவதாக he has completed the evil battle with his enemy. அவருடைய சாத்தானின் சகல சேனைகளோடு போராடி முடித்தார். According to the Bible, Genesis chapter 3 verse 15, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Who is our enemy? யார் நம்முடைய எதிரி? Our very own friend, Satan is our enemy. மிகவும் நமக்கு நெருங்கிய எதிரி யார் என்றால் சாத்தான் தான். He is our very good friend. அவர் நமக்கு ஒரு நண்பராய் இருக்கின்றார். But he is the worst enemy for us. ஆனால் அவர் ஒரு மோசமான ஒரு எதிரியாய் இருக்கின்றார். With love he will slay you. ஒரு அன்போடு அவர் உங்களை தாக்குவார். So what Jesus is saying according to the word, what Bible says according to the verse is, இந்த வசனத்தில் சொல்லி இருக்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், it is the God's plans of redemption. தேவனுடைய விடுதலையை குறித்ததான ஒரு
வார்த்தையா இருக்கின்றது. God says he is going to throw Satan into a burning hell of fire. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் சாத்தானை கொடிய எரிகிற அக்கினியினால் போடப்படுவான் என்று சொல்கிறதான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. So on the cross he finished his worst battle with the enemy. அவருடைய சிலுவையில் இருக்கும் பொழுது சாத்தானோடு மிகவும் போராடி சாத்தானை ஜெயிக்கிறவராக காணப்படுகிறார். So here Jesus finished the battle with Satan, making all things good for mankind. எல்லாவற்றையும் மனிதர்களுடைய மனித குலத்தின் நன்மைக்காக அவர் செய்து முடிக்கிறவராய் இருந்தார். முக்கியமாக சாத்தானிடத்தில் போராடி ஜெயிக்கிறவராக காணப்படுகிறார். Let us see the third reason what exactly it means. மூன்றாவதான ஒரு காரியங்கள் Luke 19 verse 10. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். So Jesus has come into this world to save us from the evil things. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே அவர் வந்திருக்கின்றார். Who has given this work to Jesus? இந்த ஒரு வேலையை இயேசுவிடத்தில் கொடுத்தது யார்? None other than his own Father, our Almighty God. நம்முடைய மகத்துவமான வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பிதா தம்முடைய குமாரனுக்கு கொடுத்த வேலைதான் அது. He was 101% completely obedient to his Father. தன்னுடைய தகப்பனுக்கு பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராய் காணப்படுகிறார். He got marvelous powers. He can overcome all the temptation. அவருக்கு பலவிதமான வல்லமைகள் இருந்தும் அவர் எந்த ஒரு சோதனைக்கும் உட்படவில்லை. He got all the powers to overcome all his temptation, but he listened to his Father to undergo the suffering. அவருக்கு எல்லாவித சோதனைகளையும் அனுபவிக்க அதிகாரங்கள் இருந்தும் எந்த ஒரு சோதனையையும் எந்த ஒரு உலகத்தினுடைய காரியங்களையும் அவர் அனுபவிக்க விரும்பவில்லை, அனுபவிக்கவும் இல்லை. So his work on earth is completed. அவர் அந்த கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து முடித்தார். So his work on the earth given by his Father is completed. இந்த பூலோகத்தில் தன்னுடைய பிதாவினால் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து முடித்தார். Let us see the next reason. அடுத்ததான ஒரு காரியங்கள் Romans 3 verse 23. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்ட நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். What he did on the cross, he paid for our sins. அவர் சிலுவையில் என்ன செய்யக்கூடியவராய் இருந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக விலைக்கிரயமாய் கொடுக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார். It should be our blood, but it was Jesus' blood. நாம் அதை பார்த்தோம் என்றால் நம்முடைய இரத்தம் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தக்கூடியவராய் காணப்படுகிறார். We are so sinners that we are not even worthy to come near to God. நாம் மிக பெரிய பாவிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அருகில் செல்ல கூட நாம் அருகதையற்றவர்களாய் இருக்கிறோம். But all these iniquities, all our sins, he has crucified on the cross, making us purified. ஆனால் நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை பரிபூரணமாக்குவதற்காக, நம்மை பரிசுத்தமாக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சிலுவையில் பலியானார். If Jesus had not crucified, it was us who has to pay for our own sins. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகப்படவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய பாவங்களுக்காக நாம் தான் பலியாகி இருக்க வேண்டும். But thankfully Christ gave his own life for living good in God's presence. ஆனால் நாம் பார்த்தோம் என்றால் நம்மை வாழ வைப்பதற்காக அவர் சிலுவையில் பலியானார். Here I have a humble request, like stop acting being clean and sin free. நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பவர்கள் என்று சொல்லி, பாவம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நீங்கள் நடிக்கிறதான காரியத்தை விட்டு விடுங்கள். Instead, say that I am a sinner and come in presence of God and confess, and he will give us salvation. நடிக்கிறதை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் மிகவும் ஒரு பெரிய பாவிதான் என்று சொல்லி உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புகிறவர்களாய் இருங்கள்.
Bible describes how Jesus was the ultimate Lamb of God. நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும் அவர் எவ்வளவு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக காணப்படுகிறார் என்று சொல்லி. By his sacrifice, his work of forgiveness was finally completed. அவருடைய அர்ப்பணிப்பின் மூலம் எல்லா காரியங்களும் சிலுவையில் வெற்றிகரமாய் முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So now Jesus has finished, he has completed his work. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த காரியங்களை எல்லாம் முடித்தார். But we have completed? நாம் முடித்தோமா? But we can, with the help of our Lord Jesus Christ, we will complete whatever he has given us after him. நிச்சயமாக அவரோடு துணையோடு நமக்கு கொடுத்த வேலை சரியாக செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். We have not even done 1% of what he has done. அவர் செய்த 1% கூட நாம் செய்யவில்லை. But definitely we can finish his work and carry forward. Yes, we are able to do that. நிச்சயமாக அவரோட துணையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலைகளை நாம் செய்து முடிக்க முடியும். So I would like to thank all of you to be patient and listen to me. நான் உங்களுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன் நீங்கள் இவ்வளவு பொறுமையாய் உட்கார்ந்து கேட்டதற்காக. And I thank you pastor for giving me this opportunity. இந்த தருணத்தை கொடுத்த போதகருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to pray and close this. நான் ஜெபித்து இந்த பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். Thank you Lord for this wonderful time. Thank you for the patience that people are sitting and hearing me.